ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கைகளை தட்டி பாடுவோம். கல்வாரியே கண்களை மூடி ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரியே இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரெண்டு கைகள் நெஞ்சில சேர்த்து வைங்க. உங்களுடைய உடல் நோய்களிலிருந்து விடுதலை அடைய ஒப்பு கொடுங்க. சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, நீர் சிந்திய திருரத்தம் என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் இப்பொழுது இறங்கி வருவதாக. என் உடலை பலவீனப்படுத்துகிற எல்லா தீமைகளிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். ஆண்டவராய் இயேசுவே, தீராத வலி வேதனைகள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். என் கடவுளாய் ஆண்டவரே, என் உடலில் உள்ள எல்லா விதமான சோர்வுகள், பலவீனங்கள், நரம்பு தளர்ச்சிகள், கட்டிகள், எல்லா விதமான எலும்புகளிலும் நரம்புகளிலும் இரத்த நாளங்களிலும் உள் உறுப்புகளிலும் ஏற்பட்டிருக்கிற எல்லா நோய் நொடிகளும் இயேசுவின் ரத்தத்தினால் இப்பொழுதே என்னை விட்டு வெளியேறட்டும். கைகள் தட்டி பாடுவோம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். சொல்லுங்கப்பா. பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். இயேசுவே புகழ். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே புகழ், மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து உங்களுடைய திருவிவிலியத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிற இந்த வேத வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம். உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை உள்ள பகுதியை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு பல பேருக்கு இந்த பகுதி தெரியலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே என் மகளே, நீங்கள் இந்த உலகத்திலே 3 காரியத்தை செய்யுங்க. 1 கேளுங்கள், 2வது தேடுங்கள், 3வது தட்டுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். கூறிவிட்டு சொல்லுகிறார், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு அவர் எவ்வளவு இரக்கம் காண்பிக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது, பிள்ளை அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரோ, அவர் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ என்று சொல்லி ஆண்டவர் இந்த உவமானத்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தீயவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் வானக தந்தை உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நிறைய நேரங்கள்ல ஆண்டவரை பார்க்கும் பொழுது சில நேரத்தில் பல பேர் சொல்லுகிற ஒரு காரியம், ஏன் ஆண்டவரினுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு துன்பத்தை கொடுத்திருக்கிறார், ஏன் என்னுடைய ஆண்டவர் இப்படி எனக்கு பிரச்சனைகளை கொடுத்திருக்கிறார். இது பல பேர் தன்னுடைய இருதயத்திலிருந்து கேட்கிற கேள்விகள். பிரைஸ் தி லார்ட்.
துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் கடந்து வருகிற ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் பலவிதமான எதிர்மறையான கேள்விகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிற உங்களுடைய தகப்பன் உங்களுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருப்பார் என்றால், அந்த தீயவராகி இந்த உலகத்தோட தகப்பனே நன்மையை கொடுக்கும் பொழுது உங்கள் வானக தந்தை எவ்வளவு அதிகமான நன்மையை செய்வார். பிரைஸ் தி லார்ட். நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு அவருக்கு ஃபீஸ் ஏதோ கட்ட வேண்டியது, அதை கட்டணும், என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா கையில என்ன இல்லை, பணம் இல்லை, என்ன பண்றது அப்படின்னு இருக்கும் பொழுது அவர் விளம்பரத்தை பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாரு? ஒரு பிரியாணி போட்டி. அதை பார்த்த உடனே அவர் என்ன பண்றாரு, முடியுதோ முடியலையோ பிள்ளைக்காக என்ன செய்வோம், போய் அதில் கலந்துக்கிடுவோம்னு சொல்லி அவர் போய் கலந்துக்கிறாரு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அவரால் சாப்பிட முடியல. ஏன்னா அதில் அவர் பயிற்சி ஏற்கனவே பெற்றிருக்கவில்லை. பிள்ளைக்காக தான் அங்கே போகிறாரு. ஆனால் அவர் அந்த இடத்துல கொஞ்சம் உடல் உபாதைகள்லாம் பெறும் பொழுது சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க. அதை சில பேர் பதிவிடுகிறார்கள். அப்போ தான் அங்கே தெரிய வருகிறது, இவர் போட்டியாளராக வரவில்லை, தன் பிள்ளைக்காக என்ன செய்கிறார், எப்படியாவது என் பிள்ளைக்கு இந்த ஃபீஸை கட்டணும்னு சொல்லி தன்னையே முழுவதும் அங்கே வருத்தி கொண்டு அந்த போட்டியிலே அவர் கலந்திருக்கிறார். உடனே சில நல்ல உள்ளங்கள் அங்கே இருக்கிறவங்க பல பேர் அவருக்கு உதவி செய்ததாக பத்திரிகை செய்திகள் வந்தது. அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், இதை மாதிரி ஒவ்வொரு அப்பாக்குள்ளேயும் ஒவ்வொரு அம்மாவுக்குள்ளேயும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் நல்லதை நன்மையானதை அனுபவிக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் உறுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நம் கடவுள், என் கடவுள், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையாகவே வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் நீங்க பாருங்க, வேதாகமத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரத்திலே 24வது வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 16:24 ஆண்டவர் சொல்றார், இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டது இல்லை, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் ஒண்ணுமே தரல, என்ன கடவுள், என்ன ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவரை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவர்கள் நிறைய பேர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார், அற்புதத்தை செய்தார், நன்மைத்தனங்களின் பாதைகளை ஆண்டவர் திறந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு பாலும் தேனும் ஓடுகிற நன்மையின் கருவூலத்தை வைத்திருக்கிறேன். ஆனா ஆண்டவர் அவர்களுக்காக பெரிய பெரிய காரியம்லாம் செஞ்சாரு, நீங்க கற்பனையே பண்ண முடியாது, நம்ம கற்பனையே பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. செங்கடலை கடந்து வந்தவர்கள், ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தார், ஆண்டவர் காடையை வர வைத்தார், கற்பாறையிலிருந்து நீரூற்றுகளை புறப்பட வைத்தார். பிரைஸ் தி லார்ட். பகல்ல போகும்போது அப்படி மேக ஸ்தம்பம், ராத்திரியில அக்னி ஸ்தம்பம், எவ்வளவு மிராக்கிள் அங்க நடக்குது பாருங்க. ஆனா அவர்களுக்கு பிரச்சனை வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, ஆண்டவர் பார்த்து ஜெபம் பண்ணாங்க. கேட்டாங்கன்னு போட்டிருக்குதா? இல்ல. பிரைஸ் தி லார்ட். அவங்க ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணாங்க, குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன கடவுள், என்ன ஆண்டவர், என்ன மோசே, எதுக்கு கூப்பிட்டு வந்தாரு, இதுக்கு எகிப்திலேயே இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இவர்கள் புலம்பக்கூடியவர்களாகவும் முறுமுறுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அதே நிலைமை இன்னைக்கு வரை நம்ம வாழ்க்கையில தொடர்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். என்னத்த கோயிலுக்கு வந்தேன், என்னத்தை கும்பிட்டேன், என்ன ஜெபம் பண்ணேன், என்ன கிடைச்சது, என்ன கடவுள், என்ன கடவுள், இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வாங்கப்பா புலம்பல நிப்பாட்டுங்க, உன்னுடைய வாழ்க்கையில நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்றார், இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்கலப்பா, நீங்க கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, முதல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, கேளுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை, ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்றோம், முறைச்சுக்கிட்டே நிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட்.
சொல்லுங்க அல்லேலூயா. இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட சபதம் விடுறோம், இனிமே இந்த கோயில் வாசல்ல காலே வாக்கிய மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் அப்படி சண்டை போட்டு ஆண்டவர்கிட்ட போறது இப்படி எல்லாம் இருக்கிறத விட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இப்பமாவது கேளுயா. அப்ப தேவனிடத்திலே நமக்கு கேட்க வேண்டும் என்றால் நமக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியணும்? நம் கடவுளிடம்தான், நம் ஆண்டவரிடம்தான் எல்லா நன்மைகளும் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? நீங்க தங்கச்சி நம்புறீங்களாம்மா? பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கைக்குரிய நன்மைகள் யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் எழுதும் பொழுது யாக்கோபு 1:17 நல்ல கவனிச்சு பாருங்களேன். இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு இருதயத்துல ஒரு தெளிவுக்குள்ள வரணும். நன்மையின் கருவூலம் எடுத்து வாசிக்கிறேன், கவனிங்க. நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமே இருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கொடைகள் நன்மைகள் அனைத்தும் யார்கிட்ட இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. ஒரு தகப்பனார் சொன்னார், என் பொண்ணுக்கு 300 பவுன் நான் நகை சேர்த்து வச்சுட்டேன். எத்தனை பவுன்? 300 பவுன் சேர்த்து வச்சுட்டேன். ஆனா நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஒண்ணுமே நடக்கல. பிரைஸ் தி லார்ட். நாங்க என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம், ஒண்ணுமே நடக்கல. கடைசியில என் பொண்ணுக்கு 34 வயசாயிட்டு. என் பொண்ணு சொல்லிட்டா, இனிமே எனக்கு மேரேஜே வேண்டாம். ஏன்? வர்றான் போறான் பார்க்குறான், அப்படியே பச்சி சூச்சி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். இல்லைங்க சரி வராதுங்க, இந்த வீட்டில் நம்ம முடிச்சோம்னா அடிமையாக தான் இருக்கணும். சில சொல்லுவாங்க ஓவரா படிச்சுட்டு இப்படி எதையாவது சொல்லி தட்டி கழிச்சுட்டு போனாங்களாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த மனநிலைமையில் அந்த பொண்ணு சொன்னா எனக்கு மேரேஜ் வேண்டாம். அப்போ ஒரு தியானத்திற்காக அவர்கள் வந்தார்கள். அந்த தியானத்தில் பங்கெடுத்தாங்க. ஆண்டவரிடத்துல ஒரு தெளிவான காரியத்தை அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, அந்த மனுஷன் நினைச்சிருக்காரு, பொண்ணுக்கு நகை சேர்த்துட்டா என்ன வந்துடும்? நல்ல வாழ்க்கை கிடைச்சிரும், கொஞ்சம் வசதியா எல்லாம் கிடைச்சிட்டா நல்ல ஒரு குடும்பத்துக்குள்ள பெண்ணு பிள்ளை போய் கரையேறிடுவா அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா அவர் சொன்னாராம், ஆண்டவரே, என்னுடைய மதியினத்துக்காக நான் வருந்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். தங்கமும் வெள்ளியும் கொடுத்து என் பிள்ளைக்கு வாழ்வு கொடுக்க முடியலப்பா, என் பொண்ணுக்கு நீங்க தான் நல்வாழ்வை தரணும்னு அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது ஜபிக்க ஆரம்பித்தாராம். அல்லேலூயா. அதே போல அந்த பிள்ளையும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலும், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்க தரணும். பாருங்க, நன்மையின் கருவூலமாகிய ஆண்டவர் நோக்கி அவர்கள் இருதயத்தை உயர்த்தினாங்க. கடவுள் அவருடைய ஜெபத்தை கேட்டார். இந்த தியானம் முடிந்த ஒரு 3 மாதத்துக்குள்ள அந்த பொண்ணுக்கான திருமண காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்தார். இன்னைக்கு அந்த குடும்பம் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் அற்புதத்தின் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கை தட்டுங்க பார்ப்போம். அப்போ ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஏதாவது பிரச்சனையில வந்திருக்கலாம், சில கஷ்டத்துல வந்திருக்கலாம். சில பேர் உங்க வாழ்க்கையில கூட எதிர்மறையான சிந்தனைகளால் வேலை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, ஐயோ ஆண்டவரே நாங்கள் டாக்டராக போய் பார்த்துட்டோம், யார்கிட்ட இல்லாமல் பார்த்துட்டோம், நிறைய பேர் ஆலோசனை கேட்டுட்டோம். ஒருவேளை இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்க நிறைய படிச்சுட்டேன், ஆனால் ஒரு வேலை கிடைக்கல. ஒருவேளை யாருக்காக நான் சொன்னது போல ஒரு மேரேஜ் காரியங்கள், திருமண காரியங்கள் தள்ளி போயிருக்கலாம். நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்ன பண்றது, யார்கிட்ட போறது, இந்த கேள்வியை நிப்பாட்டிட்டு இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து உன் இருதயத்தை உயர்த்த ஆரம்பியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இந்த வசந்த பாருங்க, நன்மையின் கருவூலம் நல்ல கொடைகள் யாவும் ஒளியின் பிறப்பிடமான ஆண்டவரிடமிருந்து நமக்கு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். நல்ல பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக தம் வானத்தின் கருவூலங்களை, அந்த வானத்தின் கருவூலத்துக்கு என்ன பேர் தெரியுமா? நன்மையின் கருவூலம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நன்மையின் கருவூலமான வானத்தை உங்களுக்காக, சொல்லுங்க உங்களுக்காக, நல்ல சிரிச்சு ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க சிஸ்டர், உங்களுக்காக ஆண்டவர் திறப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க எல்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நன்மையின் கருவூலமான வானத்தை ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்வார்? திறப்பார். திறப்பாரா? தங்கச்சி சொல்லுங்க, திறப்பாரா? கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்காக திறப்பார். இந்த உலகத்துல தேவனை நோக்கி, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும்
ஆண்டவர் நன்மையின் கருவூலத்தை திறப்பார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை படிக்கும் பொழுது பாருங்க, சங்கீதம் திருப்பாடல் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம், நல்ல தெரிந்த பகுதி. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், சொல்லுங்க, ஒரு நன்மையும், யாருக்கு உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத நாள். பிரைஸ் தி லார்ட். வரும்போது குறைவோட வந்திருக்கலாம், ஆனா நீங்க போகும்போது நீங்க சொல்ல போறீங்க, என்னுடைய குறைகளை நிறைவாக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறுமா? சொல்லுங்க, மாறுமா? கண்டிப்பா. நீங்க எந்த குறைகளோடு இருந்தாலும், எந்த பிரச்சனைகளோடு இருந்தாலும் உங்கள் குறைவுகள் மாறும். அப்ப பிரியமானவர்களே, சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் என்று இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியராகிய தாவீது கூறுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்னங்க? இந்த உலகத்துல செல்வாக்குள்ள மனிதர்கள், பெரிய பிரபலமான ஆட்கள் கூட நன்மைனா நல்லதுன்னா என்னதுன்னே அவங்க வாழ்க்கையில கண்டுபிடிக்கல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சினிமா நடிகர் சமீபத்தில், தமிழகத்தினுடைய ஒரு பிரபலமான சினிமா நடிகர் சொன்னாரு, என்னுடைய வாழ்க்கையில ஒரு 20% கூட நான் சந்தோஷத்தை என்ன செய்யல, நான் அனுபவிக்கவே இல்லை. சந்தோஷம்னா என்னது? அவர் ஒருவேளை குடிச்சிருப்பாரு, ஆடி இருப்பாரு, பாடி இருப்பார், ஆனா ஒரு மன நிம்மதியான, மனதிற்குரிய ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை நான் கொஞ்சம் கூட அனுபவித்ததே இல்லை என்று அவர் தன்னுடைய புலம்பலை வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அதே போல பாருங்க, உலக அளவில் ஒரு பெரிய பிரபலமான ஒரு அரசியல்வாதி, அவர் அரசியல் உலகத்தில் ரொம்ப திறமையானவர். அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில நான் ஓடுகிறேன், நான் உழைக்கிறேன், கடினமாக படுகிறேன், ஆனா என் வாழ்க்கையில நிம்மதியான தூக்கத்துக்கு இடமே இல்லை. இன்னைக்கு நீங்க உலகத்துல பார்க்குற பிரபலம் எல்லாம் கார்ல போலாம், வசதியா இருக்கலாம், அவங்களுக்கு டைம் கொடுக்கறது கூட நேரம் இல்லாம, அவ்வளவு நேரம் இல்லாதபடி அவங்க பயணிக்கிறத நம்ம பார்த்து பிரம்மாண்டம் நினைக்கிறோம். ஆனா நீங்க அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மறைந்த ஒரு முதலமைச்சரை பற்றி ஒரு சமீபத்தில் ஒருவர் சொன்னார், அந்த முதலமைச்சர் மிக பிரம்மாண்டமான ஆளு, ஆனா அவர்கிட்ட போய் யாராவது ரொம்ப நெருக்கமானவங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா கண்ணில் அப்படி கண்ணீர் வருமா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னு அர்த்தம் என்னங்க? சொல்லுங்க, நான் சொல்ற நம்பர் உங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அவங்க ஒரு பெண்மணி தான். என்ன, அந்த பெண்மணிகிட்ட போய் யாராவது நெருக்கமானவங்க நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலே அவங்களுக்கு என்ன வந்துருமா? ஏன்னா அந்த கேள்வியை கூட அவங்கள்ட்ட யாரும் என்ன செய்ய மாட்டாங்களா? சொல்லுங்க. இப்போ நம்ம யாரா பார்த்தா பிரதர் மில்டன் நல்லா இருக்கீங்களா, ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். இதை கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கறதுக்கு ஆகலையா? யாராவது செல்லத்தில் இந்த பரிசு பேர் கொடுக்குற இடத்துல சில பிள்ளைங்க, சின்ன மாண்டுகள், மாணவிகள்லாம் சந்திப்பாங்களாம். அந்த மாணவிகள் கேட்பாங்களாம், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட உடனே கண்ணில் என்ன வருமா? அப்படி கண்ணீர் வடியுமா? அப்ப அதை பார்த்த ஒருவர் சொல்லுகிறார், உளவியலாளர் சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய ரணத்தோடு இந்த பெண்மணி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் மனதளவில் அவர்கள் நன்மைகள் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாம வெளியரங்கமான சில காரியங்களை வைத்திருக்கிறார்கள். அதை நாம் பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க இந்த வாழ்க்கையில என்ன நன்மைகளை இழந்திருந்தாலும் ஆண்டவர் அந்த நன்மைகளை உங்களுக்கு தருவார். நான் நம்புகிறேன், இந்த மாலை வேளையில் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுக்குன்னு எல்லா நன்மைகளையும் நிச்சயமாய் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு நன்மைகளை தருகிற ஒரு தேவன். நன்மை, நல்லது, ஆசீர்வாதம், இவைகளையே அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நீங்க எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம், ரொம்ப தெளிவான பகுதி. என்ன தெரியுமா? நல் வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல கை கொடு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி ஒருபோதும் கேடுகளை நினைக்கிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கேட்டுக்குள்ள கொண்டு போக மாட்டாரு. அவர் கேடானதை நினைக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த நல்ல தேவன் நமக்கு நன்மைகளை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். அவன் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? வேகமாக நான் ஒரு 4 காரியத்தை
உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு முதலாவது, அநேகர் நன்மைகளை பெறுவது என்பது எப்படி இருக்குன்னா, அவர்கள் இந்த உலகத்திலே அநேக காரியங்களை சம்பாதிப்பதினால் அவர்கள் நன்மைகளை பெறலாம் என்று நினைக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதிலே ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னார். என்ன உவமை என்றால், ஒரு செல்வந்தன் இருந்தான். அவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அவன் நிலம் நன்றாக விளைந்த உடனே அவன் சொன்னா, இடிப்பேன், பெருசா கெட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இடிப்பேன், பெருசா கெட்டுவேன், அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வைப்பேன். சொல்லிட்டு என்ன சொன்னாரு, என் மனமே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு, பல்லாண்டுன்னு போட்டிருக்கும், பல்லாண்டுகளுக்கு தேவையான எல்லாம் உனக்கு இருக்கு. நல்ல சாப்பிடு, நல்ல குடி, இன்பத்தில் திளைத்திடு என்பேன். போட்டிருக்காப்பா. நீங்க அதுக்குதான் ஷார்ட்டா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ ஒரு கேள்வி கேளுங்க. அவன் என்ன சொன்னான்? ஏற்கனவே அவன் செல்வந்தன். பக்கத்தில் கை குடி சொல்லுங்க. ஏற்கனவே அவன் யாரு சொல்லுங்க. அப்ப இதுவரை அவன் என்ன செய்யல சொல்லுங்க. சட்டியில இருந்தாலும் கஞ்சனுக்கு அகப்பையில வராது. சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பைபிள் ஏற்கனவே அவனை யாருன்னு சொல்லுது. எங்க சொல்லுங்க. அவன் ஏற்கனவே யாரு? ஏலன்னா போட்டிருக்கு இல்ல, செல்வந்தன் தான் போட்டிருக்கு. அப்ப இந்த செல்வந்தன் இதுவரை என்ன செய்யல சொல்லுங்க. இதுவரை என்ன செய்யல? சாப்பிடல. இதுவரை அவன் நிம்மதியா குடிக்கல. இதுவரை அவன் இன்பத்துல வாழல. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த உலகத்துல பாருங்க, 1000 கோடி, 5000 கோடி, லட்சம் கோடி சம்பாதித்து கொண்டே இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா லேசா அவங்களுக்கு போய் கேளுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க நிம்மதியா இருக்கீங்களா? உங்க மனைவியோடு பேசுறீங்களா? உங்க பிள்ளைகளோடு பேசுறீங்களா? நீங்க இந்த உலகத்துல ஆனந்தமாக வாழ முடிகிறதா? ஏன் அவங்க வாழ முடியாது? என்ன தெரியுமா? நிறைய நேரங்கள்ல இந்த உலகத்திலே மனிதர்கள் செல்வத்தை உருவாக்கி விட்டால் சிறப்பாக வாழ்ந்து விடலாம் என்று கனவு காண்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். உங்க வாழ்க்கையில செல்வம், ஒரு வீடு, ஒரு நிலபலம், ஒரு வசதியான வாழ்க்கை, இதெல்லாம் வந்த உடனே உங்களுக்கு வாழ்வு வந்து விடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஒரு முறை ஒரு சம்பவத்தை வாசித்தேன். ஒரு குறிப்பிட்ட மேற்கத்திய நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். அப்ப ஒரு உலகத்தினுடைய ஒரு பெரிய செல்வந்தர், அவருக்கு மினிமம் ஒரு நிறைய ஃபேக்டரி, ஒரு 13,000 பேருக்கு மேல அவருக்கு கீழே அவர் வேலை செய்கிறார்கள் வெளிநாடுகளில். இந்தியாவுடைய கம்பெனிகள் இருக்கிறது என்று அவருடைய வாழ்க்கையை குறித்து வாசித்தேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப அவருக்கு 60 வயதான பொழுது அவர் என்ன செய்தார்? தன்னுடைய மகளிடத்துல பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர் என்ன பண்ணார்? அவரும் அவருடைய மனைவியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல ஒரு பசுமையான ஒரு பள்ளத்தாக்கு பக்கத்துல ஒரு வீட்டை வாங்கி, பங்களா வாங்கி அதில் அவங்க குடியேறுகிறார்கள். அப்ப காலையில வாக்கிங், மாலையில வாக்கிங் அப்படி போயிட்டு வர்றாங்க. இவர்கள் போயிட்டு வரும் பொழுது அங்கே ஒரு ஏரிக்கரை இருக்கிறது. கவனிங்க, ஏரிக்கரை இருக்குது. அந்த ஏரிக்கரை ஓரத்தில் பார்க்குறாரு, ஒரு போட் இருக்குது. அந்த போட்ல ஒருவன் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான். உடனே இவருக்கு ரொம்ப 2-3 நாளா பார்க்குறாரு, அந்த மனுஷன் அதில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். உடனே அவர் தட்டி எழுப்பி சொன்னாரு, என்னப்பா நான் வரும்போதெல்லாம் பார்க்குறேன் இதில் படுத்திருக்கிறியே என்று அவர் கேட்கிறார். கேட்டவன் அவன் சொல்றான், இல்லையா நான் மீன் பிடிச்சிட்டு வந்தேன், மீனை வித்துட்டேன், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னப்பா உழைக்க வேண்டிய வயசுல இப்படி என்ன பண்ற? தூங்கிக்கிட்டு இருக்கிறேன். இதே இது நானா இருந்தேன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒரு போட்டை 10 போட்டு ஆக்குவேன், 10 போட்டை 100 போட்டு ஆக்குவேன் அப்படி சொல்லிக்கிட்டே போனாரான். அவன் கேட்டான், எல்லாம் முடியும், சரி என்ன பண்ணுவீங்க? என்ன பாத்தியா, என்ன பாத்தியா 60 வயசுல என்ன பண்ணிருக்கிறேன்? இப்படி ஓய்வு எடுக்கும்படி என்ன செஞ்சிருக்கிறேன்? இந்த பங்களால வந்து நான் குடியேறி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரான். அவன் சொன்னானா, நீ 60 வயசுல தான் நீங்க வந்து குடியேறி இருக்க. நான் இப்ப சந்தோஷமா என் மனைவி பிள்ளைகளோட என்ன செய்யறேன்? ஆனந்தமா இருக்கிறது போதும்னு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நீ பணக்காரனா நான் பணக்காரனான்னு கேட்டானா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ தான் அந்த மனுஷனுக்கு புரிஞ்சுதான், 60 வயது வரை ஓடணும், பிள்ளையோட முத்தம் என்னன்னு அவனுக்கு தெரியாது. என் மகள் என் மடியில் உட்காந்து ஒரு நாள் சாப்பிட்டு இருப்பாளா? அவருக்கு உண்மையில கேள்வி வந்துச்சு. அப்புறம் தான் வாழ்க்கையை நிறைய தொலைச்சிட்டோம்.
ஆனால் நம்ம வாழ்ந்து விட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த தொழிலதிபர் தன்னுடைய பதிவிலே குறிப்பிடுகிறார். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறதுனா எல்லாத்தையும் சேர்த்துட்டோம், நிறைய பணம் இருக்கிறதுனால வாழ்வு வந்துவிடும். நான் வேகமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் எடுத்து வாசியுங்கள். சபை உரையாளர், என்னப்பா சபை உரையாளர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க 21 முதல் எடுத்து வாசிக்கலாம். 21 முதல் வாசிங்க. வாசிக்கலீங்களா? யாராவது 21 வாசிங்க. சபை உரையாளர், ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எப்படி உழைக்கிறார்? சத்தமா சொல்லுங்க, எப்படி உழைக்கிறாரு? ஞானத்தோடு அறிவாற்றலோடு திறமையோடு. இந்த மூணுமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா, பாப்பா உனக்கு இருந்துச்சுன்னா நீ யாரு? சொல்லுங்க, நீ யாரு? அப்பா, நம்மளை யாரும் கையில பிடிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். என்ன மாதிரி ஒரு ஆளு உண்டா? இது எனக்கும் சேர்த்தான், எல்லாருக்கும். இப்ப ஞானத்தோடு அறிவாற்றலோடு திறமையோடு ஒருத்தர் உழைக்கிறார். அப்படிதானையா? உழைக்கிறார். ஆனா உழைச்ச பின்னால என்ன பண்றாரு? சொல்லுங்க. உழைக்கிறார்ல, உழைத்தவர் என்ன பண்றாருன்னா, வசனம் சொல்கிறது, உழைத்து சேர்த்த சொத்தை உழைக்காத இன்னொருக்கு விட்டுட்டு போறாரு. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. உழைச்சி சேர்த்ததை என்ன செய்யறாரு? இன்னைக்கு நீங்க சார் கஷ்டப்படுறீங்களா? கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க, வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு கஞ்சி குடிச்சிருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்க பையன்கிட்ட போய் எப்பா நான் பொறுத்துறியா பேசாம இரு, எங்களுக்கு தெரியும் எல்லாம், நீங்க போட்ட அதே சிலர், ஒரு ஐயா இருக்காரு, வேஷ்டியை கீழே கூட என்ன செய்ய மாட்டாரு, இறக்கி விட மாட்டாரு. அப்படி பத்திரமா சேர்ல உட்கார மாட்டாரு. ஏன்? அழுக்கா இருப்பா, இதை வச்சு ஒரு வாரம் ஓட்டலாம்ப்பா, அப்படிப்பட்ட ஒரு ஆளு. ஆனா பாருங்க, அவங்க பிள்ளைகளை பார்த்தா வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஒருவன் உழைக்கிறான், இன்னொருவன் என்ன செய்யறான்? அழிக்கிறான். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவருடைய வசனத்தை பாருங்களேன். ஒருவன் ஞானத்தோடு அறிவாற்றலோடு திறமையோடு உழைக்கிறார். ஆனால் அவர் அதை என்ன செய்யறார்னா, யாருன்னே தெரியாது. ஒருவேளை இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு நயா பைசாவுக்கும் ஆகாதவன்ட்ட கொண்டு போய் நினைச்சாரு, கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நிறைய இந்த மேல சம்பாதித்தவர்கள், கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய பிரபுக்கள், தனவான்கள், இவங்களுக்கு பின்னால அதை ஆளுகை செய்தவர்கள் ஞானம் உள்ளவங்களா இருந்திருக்காங்களா? கேளுங்க. ஏன்னா இதை எழுதுனது இந்த ஞானி யாரு? சாலமோன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, யாரு? சாலமோன் தானங்க எழுதினாரு. சபை உரையாளர், சங்கத்தர் உரை யாருது? சாலமோன். எல்லாமே வீண் எழுதின மனுஷன் அவன் தான். ஆனா அவன் ஏன் எழுதினார் அப்படின்னா, அதுக்கு ஒரு கருத்து இருக்கு. என்ன தெரியுமா? அவனை மாதிரி ஞானி உலகத்துல யாருமே, சொல்லுங்க, யாருமே இல்லைங்க. அவ்வளவு ஞானமுள்ள மனுஷங்க. ஆனா அவருடைய பிள்ளைகளை பாருங்க, அவனுடைய மகன்களை பாருங்க. அவர் எழுதுறாருன்னா சும்மா எழுதல. ஐயா, நான் ஞானத்தை வச்சு கட்டினையா எல்லாத்தையும், ஆனா எனக்கு பின்னால வந்தவன் ஞானமே இல்லாம என்ன செஞ்சுட்டான்? எல்லாத்தையும் அழிச்சிட்டானுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப இப்ப அடுத்த வசனம் 22ஆம் வசனம் படிங்க பாப்போம். இது பெரிய அநீதி உலகில் அவர்களுக்கு. யாருக்கு? ஞானம் அறிவு திறமை இதெல்லாம் வச்சு உழைத்த ஒருத்தனுக்கு கிடைச்சது என்னதுன்னா, வாசிங்க, அவனுக்கு கிடைத்தது என்னன்னா 3 காரியம். என்னது? தூக்கம் இல்ல, நிம்மதி இல்ல. வாசிங்க மாத, வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவருக்கு அமைதி இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஒன்னு புரிஞ்சுக்கணும், ரொம்ப திறமையா இருக்கிறாங்க, ரொம்ப ஞானமா இருக்கிறாங்க, ரொம்ப பயங்கர அப்படி மண்டை முழுசும் அப்படி அறிவு எப்பவும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அவங்கள மாதிரி கால்குலேட் பண்ணவே முடியாது. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நீ இப்ப வெளியே இருந்து பார்க்கிறது வேற, உள்ள நடக்கிறது வேற. அல்லேலூயா. வெளியே இருந்து சொல்லுமா, வெளியே இருந்து பார்க்கிறது வேற, உள்ள நடக்கிறது வேற. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வெளியே இனோவா கார்ல போன மாதிரியும் ஆடி கார்ல போன மாதிரியும் தெரியும், ஆனா அவனுக்கு தூக்கமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நல்ல கவனிங்க, ஒருவனுக்கு வாழ்வு அவனுடைய திறமையாலேயோ ஞானத்தினாலேயோ அறிவாற்றலாலேயோ மட்டும் வர்றதில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
அவன் பைபிள் சொல்லுகிறது அடுத்த வசனம் என்ன தெரியுமா? படிங்க, ரொம்ப அழகான வசனம், 23வது வசனம் படிங்க. அது முடிச்சிட்டீங்கம்மா. 23வது வசனத்துக்கு வாங்க. 20 அடுத்த வசனத்தை வாங்க. உண்பதையும் குடிப்பதையும் தம்முடைய உழைப்பினால் வரும் இன்பத்தை துய்ப்பதை விட நலமானது மனிதனுக்கு வேற ஒண்ணும் இல்லை. கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற பாருங்க ஐயா, உண்பதையும் குடிப்பதையும் தன்னுடைய உழைப்பினால் வருகிற நன்மைகளை அனுபவிப்பதை விட ஆண்டவருக்கு பெருசா, ஆண்டவர் மனுஷனுக்கு பெரிதா ஒன்றும் கொடுக்கல. கொடுத்துருக்காரா? ஏதாவது சொல்லுங்க, கொடுத்துருக்காரா? நீங்க 4000 சதுரடியில் 40,000 சதுரடியில் வீடு கட்டினாலும் 6 அடி, ஒரு 4 அடிக்குள்ளதான் அவன் கையையும் காலையும் நீட்ட முடியும். அப்படிதானம்மா? சொல்லுங்க. இல்லைங்க, நான் இந்தியாவுடைய பெரிய பணக்காரங்க, அதனால காலை வடக்க கூட 2 அடி நீட்டிக்கிறேன். முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. உண்பதையும் 2 இட்லி திங்கன்னா தேவனுடைய அருள் வேணும். ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும்னா உனக்கு கடவுளுடைய அருள் வேணும். இந்த டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட போய் தண்ணியோட அருமையை கேட்டு பாருங்க. தெரியும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? கொஞ்சம் உங்க மனசாட்சியை தொட்டு நீங்க இன்னைக்கு போய் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா டயாலிசிஸ் பண்றவங்க போய் கேளு பாருங்க, நில்லுங்க. ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா குடிப்பாங்களா? சொல்லுங்க. அவங்க இருதயத்துல எவ்வளவு வலி இருக்கும் தெரியுமா? நான் அவங்கள்ட்ட நீங்க நிக்கிற கேட்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கு. தம்பி, தங்கச்சி, வாலிப பிள்ளைகளை, நீ உண்கிறாய், நீ குடிக்கிறாய், நீ சந்தோஷமா இருக்கிறன்னா இதுக்கு காரணம் உன்னுடைய பலன் அல்ல, உன்னுடைய அறிவல்ல, உன்னுடைய திறமை அல்ல, தெய்வத்தினுடைய கிருபை. அல்லேலூயா. நான் ரொம்ப படிச்சதுனால, நான் ரொம்ப சம்பாதிக்கிறதுனால, நான் ரொம்ப காரியங்களை தெரிஞ்சதுனால நான் ரொம்ப சாப்பிட முடியும் அப்படிலாம் இல்ல. தேவன் உனக்கு போட்டிருக்கிற அவருடைய இரக்கமே இந்த உலகத்துல அவர் தந்திருக்கிற நன்மைகளை உனக்கு அனுபவிக்க வைக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். இந்த யதார்த்தமான நன்மையை அனுபவிக்காம இந்த உலகத்துல கோடிக்கணக்கான பேர் இப்ப கடக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைக்கிற பெரிய பிரபலம்லாம் 2 இட்லி சாப்பிட முடியாம உட்கார்ந்துருக்கு. நீங்க நினைக்கிற பிரபலத்துல போய் கேளுங்க, சார் உங்களுக்கு என்ன வேணா, சார் 5 நிமிஷம் எனக்கு தூக்கம் கிடைக்குமா? நான் ஏன் மதுபானத்துக்கு, போதை ஊசிக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறான் தெரியுமா? ஏன் என்னெல்லாமோ பயன்படுத்தியும் தூக்கம் வராம நிம்மதி இல்லாம அலைந்து திரிகிறவர்கள். ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு உண்பதையும் குடிப்பதையும் அவனுடைய உழைப்பிலிருந்து வருகிற நன்மையும் அவருடைய கிருபைதான் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, சங்கீதம் திருப்பாடல் 127ஆம் அதிகாரம், ரொம்ப அற்புதமான வசனம் வாசித்து பாருங்க. சங்கீதம் திருப்பாடல் 127ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை தயவு செய்து நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசிங்க. வைகரையில் விழித்தெழுந்து நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை மனிதர்கள் தம் உழைப்புக்காக வருந்தி உழைப்பது. நல்ல கவனிச்சு பாருங்க, என்ன செய்யறாங்க? காலையிலையும் உழைக்கிறாங்க, மாலையிலையும் உழைக்கிறாங்க, ராத்திரியும் உழைக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். உழைக்கிறதுலாம் தப்பா பேச வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 24 hours சிலர் உழைக்கிறாங்க. அல்லேலூயா. சில வீடுக்கு போங்க, சில அக்காமார் அண்ணமா சொல்லுவாங்க, பிரதர் நானும் அவரும் ராத்திரியும் பகலும் வாழை கட்டி வைத்த கட்டி. சொல்லுங்க, பேச மாட்டீங்களா? நீங்கெல்லாம் உழைக்கிறோம். நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க, அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஓயா வாயை கட்டி வைத்த கட்டி உழைச்சல்ல, உழைச்சதுடைய பலன் என்னன்னா ஒண்ணுமே. சொல்லுங்க, ஒண்ணுமே இல்ல. நேற்று ஒரு பேட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஒரு செய்தி துணுக்கு வந்துச்சு. 20 லட்சம் ரூபாய் ரிட்டையர்ட் பணத்தை வாங்கி போட்ட சாமி, அப்படியே கொண்டு போயிட்டானே அப்படின்னு 4600 பேரோ 3600 பேர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ரிட்டையர்டு டீச்சரு, ரிட்டையர்டு கேஸுகள் தான் அவ்வளோ. உழைத்தோம், ஆனா உழைத்து சேர்த்தது எங்க போயிட்டு?
உழைக்காத ஒருத்தனுக்கு போயிட்டு இரவும் பகலும் சிலர் உழைக்கிறாங்க, வீட்டுக்குள்ள உழைக்கிறாங்க, நல்ல சாப்பிட மாட்டேங்காங்க, நல்ல உடுத்த மாட்டேங்காங்க, நல்ல எதுவுமே இல்லை. எதுக்கு? பின்னால தேவைப்படும். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, எப்ப தேவைப்படுமா? எங்க பின்னால? நிறைய பேர் பின்னால தேவைப்படும். எதுக்கு தேவைப்படும்? அது நீங்க எனக்கு போகும்போது சொல்லி தரணும் எனக்கு. என்ன? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. மாவீரன் அலெக்சாண்டரை பத்தி சொல்லுவாங்க. என்ன? அவன் போகும்போது என்ன கொண்டு போனான் சொல்லுங்க? என்ன கொண்டு போனான்? அவன் சொன்னானா, என்னுடைய பெட்டியை யார் தர தூக்கணும்? மருத்துவர்கள் தூக்கி செல்லணும். என்னுடைய கைகளை துவாரம் விட்டு வெளியே வைங்க. போகும் வழியெல்லாம் வைரங்களையும் வைடூரியங்களையும் தங்கத்தையும் தூக்கி எறிங்க. ஏன்? இந்த மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு முட்டாள். ஏன்? எல்லாம் எனக்குரியது என்று நினைத்தான். ஆனால் எதையும் அவனால் நினைச்சும் இல்ல கொண்டு போக முடியலங்கிறத உலகம் உணரட்டும். அவன் சாவும் போது வயசு 32 வயசு, ஒரு 30-32 வயசுக்குள்ளதான் இருந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல பாருங்க தங்கச்சி, தம்பி, சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்துல நீ எதையும் கொண்டு போக முடியாது. நீ இருக்கிற வாழ்க்கையில நீ பாருங்க, ராத்திரியும் பகலும் கடினமாய் உழைக்கிறோம். ஆனா ஒண்ணு தெரியுமா? நிறைய பேர் உழைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, நீங்க அழகாக உங்களுக்கு தெரிந்த பகுதி நான் வேகமாக எடுத்துக்கொள்கிறேன். நீங்க பேதுருடைய வாழ்க்கை, நமக்கு சீமோனுடைய வாழ்க்கை தெரியும். லூக்கா நற்செய்தி 5:1 படிச்சுக்கோங்க. அதுல சீமோனுடைய படகுக்கு இயேசு வர்றாரா சொல்லுங்க? வந்தாரா? சீமோனுடைய படகுக்கு இயேசு வர்றார். 2 படகுகள் நின்னுச்சு. ஒரு படகு சீமோனுடையது. சீமோனுடைய படகுல இயேசு ஏறினாரு, பிரசங்கம் பண்ணிட்டாரு. உடனே சீமோனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அப்பா உன்னுடைய படகு கொஞ்சம் ஆழத்துக்கு தள்ளு, உன்னுடைய வலது பக்கத்துல. அவர் சொன்னாரு, ஆண்டவரே இரவு முழுவதும் நான் என்ன செஞ்சேன் சொல்லுங்க? இரவு முழுவதும்னா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க பாடுபட்டு உழைக்கிறீங்க. சீக்வல் என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. அப்ப அர்த்தம் என்னன்னா, நீங்க உழைக்கிறீங்க. அங்க யாரு இல்ல தெரியுமா? தெய்வம் இல்லை. பிரதர் நீங்க உழைக்கிறீங்க, சகோதரியே நீங்க உழைக்கிறீங்க. ஆனா அங்க யாரு இல்ல? கடவுள் இருக்கிறாரா? நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க. நான் என்னதான் உழைத்தாலும் அங்க தெய்வத்தினுடைய கிருபை இல்லைன்றா இந்த உலகத்துல நீங்க உழைத்ததுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்ன பாடுபட்டோம், இரவு முழுவதும் பாடுபட்டோம், என்னெல்லாமோ கஷ்டப்பட்டோம், என்னெல்லாமோ துயரப்பட்டோம், ஆனா ஒண்ணுமே இல்லை. ஆனா பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா நீ வலது பக்கத்துல வளைய போடு. பாருங்க, நான் பேதுரு அழகாக சீமோன் சொல்றாரு, நான் ராத்திரி முழுசும் பாடுபட்டு உழைச்ச ஒண்ணு இல்லை. ஆனா இப்ப எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன தெரியுமா? வெறும் என்னுடைய உழைப்பினால ஒன்னும் நடக்க போறதில்ல, உமது வார்த்தையை நம்புகிறேன். கை தட்டு பாப்போம். உங்க வார்த்தை வந்துட்டுல, இனிமே என் வாழ்க்கை சரியாயிரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்பி வலைய போட்ட பொழுது பைபிள் சொல்கிறது, வலை கிளியும் அளவுக்கு, மற்றவர்கள் வந்து உதவி செய்யும் அளவுக்கு அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மீது இறங்கி வந்தது. கை தட்டுங்க பாப்போம். அதனாலதான் நீங்க அந்த திருப்பாடல் 127 2வது வசனத்திலே பிற்பகுதி சொல்லுகிறது, குறித்துக் கொள்ளுங்கள், உறங்கும் போதும் கடவுளின் அன்பர் தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக் கொள்வார்கள். கை தட்டுங்க பிரதர். அல்லேலூயா. நீ மட்டும் ஆண்டவருடைய பிள்ளையாக கடவுளுடைய பிரசன்னத்திலே இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையோடு இறைவனோடு உள்ள அந்த ஐக்கியத்தை சரி பண்ணிட்டு நீங்க வாழ்க்கையில மேற்கொள்ளுகிற எல்லாம், அதிலே தேவன் நீங்கள் தூங்கும் பொழுது கூட தம் அன்பர்களுக்கு தேவையானதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க உழைப்பினால் அல்ல, தெய்வத்தினுடைய துணையினாலேயே நீங்கள் வளமை அடைய முடியும், நன்மைகளை காண முடியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீங்க நன்மையை காணணும்னா அங்க யார் இருக்கணும் சொல்லுங்க? நீங்க நன்மையை காணனா யார் இருக்கணும்? இயேசு இருக்கணும், ஆண்டவர் இருக்கணும் உங்க வாழ்க்கையில. அல்லேலூயா.
அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. தயவு செய்து வாசிங்க. ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம். இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தெரிய வேண்டிய காரியம் வாசிங்கப்பா. இறையாட்சி என்பது நாம் உண்பதிலும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அவன் தேவனுடைய ராஜ்யம், தேவனுக்கு உகந்தது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது ஐக்கியமாகிறதோ, எப்போது அது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கும் இடம் நன்மைகளின் கருவூலமாய் மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை படிக்கும் பொழுது தயவு செய்து இணைச்சட்டம் உபாகமம் 8ஆம் அதிகாரம், இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரத்துல நீங்கள் தயவு செய்து 17, 18 வசனம் நல்ல குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இணைச்சட்டம் உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே 17 இருந்து 18 வாசிக்கிறீங்களா? எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளத்தில் எண்ணாதபடி கவனமாயிருங்க. கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு நிறைய பேருடைய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன சொல்லுங்க? எப்படி பிரச்சனை? கொஞ்சம் ஏழையா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு, கொஞ்சம் கடினமா இருக்கும் போதெல்லாம் நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தவங்க இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபாதர் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க தியான இல்லத்தில் வந்து ப்ரீச்சிங்லாம் வந்துட்டு அவங்க இருந்துட்டு அப்போ கேட்டாங்க, நிறைய மக்கள் வருவாங்களா? எப்பவுமே வருவாங்களா? நான் ஒரே ஒரு தப்பா எடுத்துக்கிட்டாங்க, தேவைக்கு வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஜெப கூட்டங்களுக்கு பிரதர் எப்போ வருவாங்க? தேவைக்கு தான் வருவாங்க. தேவை முடிஞ்சதுன்னா சொல்லுங்க, தேவை முடிஞ்சதுன்னா, தேவை நிறைவேறிட்டுல திரும்ப என்ன செய்வாங்க? அவங்க தேவையின் முடிவில் தேவனை மறந்து விடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த ஊழிய பணியில பார்க்கிறேன், இன்னைக்கு ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா தேவைக்கு கடவுளை தேடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஏன் பிளஸ்ஸிங்கை மக்கள் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியலன்னா, தேவைன்னு வந்த உடனே ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. ஆனா தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அவங்க பாலைவனத்தில் நடத்தும் போதே அவங்களுக்கு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, நீங்க போய் சேர போற நாட்டில் நல்லா இருக்கணும்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன தெரிஞ்சுக்கணும்? திரும்ப வாசிங்க. நான் வாசிக்கட்டுமா? வாசிக்கிறேன் பாருங்க. எங்கள் ஆற்றலாலும், குறிச்சுக்கிறீங்களா? எங்கள், எல்லாரும் சொல்லுங்க. எங்கள், எங்கள் சொல்லுங்க. எங்கள் ஆற்றலாலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளத்தில் எண்ணாதபடி கவனமாய். எப்படி கவனமா இருக்கணுமா? வீட்டை கட்டிட்டீங்க, யாருக்கா கட்டினது? சொல்லுங்க, யார் கட்டினது? அது இங்க சொல்றீங்க. நம்ம வாழ்க்கைக்குள்ள சொல்லும் பொழுது, வீட்டில் பேசும்போது என்ன பேசுவோம்? நான் தான் கட்டினேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டோம், என்ன சொன்னோம்? நான் தான் உன்னை படிக்க வச்சேன். ஒருவேளை பிள்ளைங்க அதை விட அட்வான்ஸா இருக்காங்க. என்னது? பீஸ் தானே நீங்க கட்டினீங்க, படிச்சது யார் தெரியுமா? நான் தானையா படிச்சேன், முட்டி முட்டி. அல்லேலூயா. இது சொல்லுவான்னு ஆண்டவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு மனிதர்கள் முதலாவது செல்வத்தையும் உலகத்தினுடைய தங்களுடைய உழைப்பின் பலனை வைத்து தங்களுக்கு தாங்களே தங்களை தேவர்களாக மாற்றிக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்லப்பா, நீ உனக்குள்ள இப்படி சொல்லிக்கிடாத. 18ஆம் வசனம் படிங்க. 18 படிங்க. உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்த நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்டவல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாய் ஆண்டவரை
நினைவில் கொள்ளுங்கள். கை தட்டுங்க பார்ப்போம். நீங்க படிக்கலாம், சம்பாதிக்கலாம், திறமையோட இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஒண்ணு செய்யுங்க. எல்லாத்திலையும் முதலாவது யாரை நினைக்கணும்? கடவுளை நினையுங்கள். ஆண்டவரை நீங்க நினைங்க. உன் புத்தியில, உன் எண்ணத்துல, உன் சிந்தனையில, உன் பார்வையில எல்லாத்திலையும் கடவுளை, உன் இறைவனை, உன் ஆண்டவரை நீ கனப்படுத்து. அப்பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவருக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் வைத்திருப்பது பெற்றுக்கொண்டது எல்லாம் உங்களுடைய திறமை அல்ல, உங்க பலம் அல்ல, உங்க ஞானம் அல்ல, தெய்வத்தின் கிருபை, ஆண்டவருடைய இரக்கம். நல்ல கைகளை தட்டுங்க. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மலாகாத காரியம் ஒன்றும் சேர்ந்து பாடுங்கள். உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். பிரைஸ் தி லார்ட். நல்ல பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரால நல்ல சிரிச்சுட்டே ஸ்மைல் பண்ண மாட்டீங்களா? ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரால உங்க வாழ்க்கையில எல்லாம் ஆகும். தம்பி உனக்கு எல்லாம் ஆகும். பிரதர் உங்களுக்கு எல்லாம் ஆகும். சிஸ்டர் எல்லாம் கை கொடுத்து சொல்லுங்க, எல்லாம் ஆகும். பின்னால சொல்லுங்க, எல்லாம் ஆகும். அண்ணே கையை குடுங்கிடுங்கண்ணே, சொல்லுங்க, எல்லாம் ஆகும். நீ எங்க குறைப்பட்டு வந்தியோ சொல்லுங்க, எங்க குறைபட்டு வந்தாயோ, எங்க இல்லன்னு வந்திருக்கிறையோ அங்கே தேவனால் எல்லாம் கூடும். அம்மா ஆண்டவரால கூடுமா? எல்லாம் நடக்குமா? உன் கஷ்டம் மாறுமா? தரித்திரம் மாறுமா? உன் வீட்டுல இருக்கிற பிரச்சனை மாறுமா? எல்லாம் மாறும். எப்ப மாறும்? எப்போதும் அவரை நினைவில் கொள். எல்லா சூழ்நிலையிலும் அவரை நினைவில் கொள். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு வெற்றியிலும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவரை கண்முன் வைக்கும் பொழுது அவர் உன் வெற்றியை அவரே உறுதிப்படுத்துகிறார். அவரே அதை நன்மையாய் மாற்றுகிறார். அதிலிருந்து நன்மைகளின் கருவளங்கள் திறக்கிறது. கைகளை தட்டி சொல்லுங்க, ஆமென். வறண்ட நீலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர், அவதிர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர், வறண்ட நீலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, அவதிர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கைகள் கட்டி பாடுவோம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் எல்லாரும் சொல்லுங்கப்பா, நம்பிக்கையோடு சொல்லுங்க. காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். இயேசுவின் நாமத்திலே எல்லாமே உம்மாலாகும். பிரைஸ் தி லார்ட். நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குபவரே, நன்மைகளால் எங்களை நிரப்புகிறவரே, இதுவரையிலும் என் வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொண்ட எல்லா
நன்மைகளுக்கும் நீரே நீர் மட்டுமே எல்லா நன்மைகளையும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் தந்தவர் நான் அறிக்கையிடுகிறேன். என் வாழ்க்கையின் நன்மைகள் எல்லாம் உம்மிடமிருந்தே வந்தன. அல்லேலூயா. Praise the Lord. இரண்டாவது பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய நலத்தை உறுதிப்படுத்துவார். ஆமென். நீங்கள் தயவு செய்து சங்கீதம் திருப்பாடல் 119 அதிகாரம் 122 வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், முதலாவது தேவன் நம்முடைய உழைப்பை, நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய ஆசைகளை ஒவ்வொன்றிலும் அவருடைய நாம மகிமையடையும் பொழுது அது நன்மையாய் மாறும். ஆமென். இரண்டாவது வாசிங்க சங்கீதம் 119 122 வசனம். உம் ஊழியனின் நலத்தை, அல்லேலூயா, உம்முடைய ஊழியனுடைய நலத்தை நீங்க ஆண்டவரை நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்னது? ஆண்டவரே, நீர் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என் வாழ்க்கையில எனக்கு உள்ள நன்மையை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். அதை நான் உறுதியாக என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்தில் அதுல நிலையா இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்களேன், கடவுள் நமக்கு நலத்தை வைத்து இருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்து இருக்கிறார். ஆனால் அதுல நமக்கு என்ன இல்லை தெரியுமா? பற்று இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா, நான் வேகமாக சொல்லுகிறேன், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். 1 குறிப்பேடு 4 அதிகாரம் 9-10 வசனம் தெரியுமா உங்களுக்கு? அதுல ஒரு பெயர் இருக்கிறது. என்ன பெயர்? யாப்பேசு. என்ன பேரு? சொல்லுங்க. என்ன பேரு? யாப்பேசு. அவருக்கு அவங்க அம்மா வச்ச பேர் தான் அந்த பேரு. என்ன பேருனா, வேதனையோடு இவனை பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்லி பேர் என்ன வச்சுட்டா? யாப்பேசு. யாப்பேசுனா பைபிள் சொல்லுகிறது வேதனையின் மகன், துன்பத்திற்கு பிறந்தவன். என்ன, வேதனைக்குன்னே பிறந்துட்டாயா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த அம்மாவுக்கு என்ன வேதனையோ, வேதனையில் பெற்றுட்டேன்னு சொல்லிட்டு பேரை வச்சுட்டா யாப்பேசுன்னு. அல்லேலூயா. ஆனா சில நேரங்கள்ல நாம என்ன முடிவு பண்ணிருந்தோம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நாம பல நேரங்கள்ல நாமே நமக்கு வேதனைகளை உருவாக்கி கொள்ளுகிறோம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சும்மா கேளுங்க. அம்மா, உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏதோ வந்து உட்கார்ந்துருக்கோம், சீக்கிரம் விட்டுருப்பா, போயிட்டு வரோம்ப்பா, அதான்ப்பா நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீ வேற 8 10 8 முக்கால்னு போயிடாத. அல்லேலூயா. உங்களை பற்றி என்ன நினைக்கிறியா? முதல்ல உன்னை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கயா? பிரைஸ் தி லார்ட். கை கொடுத்து கேளுங்க, உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது? கிளவிலாம் நினைக்கிறது படிக்கிறவெல்லாம் போய் சேரணும். கோமரி என்ன நினைக்கிறா? என்னத்தை எங்கள் ஆத்தாலே வாழலை, நமக்கு என்ன வாழ்க்கை கிடைக்க போகுது? இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி ஒரு மதிப்பீடு வச்சுருக்கிறான். என்ன மதிப்பீடு? நம்ம தலையெழுத்து பெருசாக ஒன்றும் நடக்க போகிறதெல்லாம் இல்லை, பெரிய மாற்றம் வர போகிறதில்ல. ஆனால் நீங்கள் வாசிக்க பார்த்தீங்களா? சங்கீதம் திருப்பாடல் 139 122, உம் ஊழியனின் நலத்தை நீர் உறுதிப்படுத்தும். நான் தைரியமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நலத்தில் ஆண்டவருக்கு என்ன உண்டு? அக்கறை உண்டு. இந்த யாப்பேசுடைய அம்மா ஒருவேளை அவனுக்கு பேரை வந்து அவன் வேதனையின் மகன் வச்சிருக்கலாம். ஆனா அந்த யாப்பேசு ஒரு நாள் ஒரு முடிவெடுத்தார். என்ன முடிவு? வாழ்க்கையில கண்டிப்பா அந்த மனுஷனை அனுபவிச்சிருப்பார். பையனா சின்ன பையனா இருந்தாலும் வாலிபத்தில் சின்ன வயசுல பார்த்துருப்பார். பார்க்குறவன்லாம் அவனை பார்க்கும்போது பரிதாபமா பார்த்துருப்பான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, மற்றவங்களை பார்த்து சொல்லுங்க. இதுவும் கேட்கலையா? கை கொடுத்து கேளுமா. மற்றவங்களை பார்த்து பரிதாபமா பரிதாபமா வேதனையா பார்க்குற மாதிரியே வாழ்றதை நிப்பாட்டுங்க. சிலருக்கு வேலை இருக்கு, என்ன தெரியுமா? எப்படி இருக்கீங்க? பாவாம இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை வருமா? சொல்லுங்க, நன்மை வருமா? உங்க வாழ்க்கையில் நன்மை வராது. நீங்க மற்றவங்க முன்னால எப்பவுமே மற்றவங்க இல்லை, வாழ்க்கையில உங்களுடைய சோகங்களை களைந்தறியுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியணும், யாப்பேசு ஜெபித்தார். என்ன ஜெபித்தார்? இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே மெய்யாகவே எனக்கு ஆசி வழங்கும். கை தட்டுங்க பாப்போம். மெய்யாகவே எனக்கு. அவன் எப்படி ஜெபம் பண்ணா?
இஸ்ரவேலின், சத்தமா சொல்லுங்க, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே. ஏன்பா அவன் இப்படி ஜெபம் பண்ணான்னா, அவனுக்கு தெரியும், என்ன தெரியும்னா, இந்த எத்தனாயே எங்க தாத்தா யாரு? யாக்கோபு. யாக்கோபு எத்தன். யாக்கோபுன்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க? யாக்கோபுன்னு அர்த்தம் என்ன? எத்தன், ஏமாற்றுக்காரன். லாபானுடைய வீட்டில் அடிமையாக இருந்த ஒரு மனுஷன், வாழ்க்கையில பரிதாபமா எப்போதும் சோகமான முகத்தோட வாழ்ந்த மனுஷன் தான் யாக்கோபு. ஆனா அந்த யாக்கோபு ஒரு நாள் ராத்திரி வேளையில் தேவனுடைய சமூகத்தை நாடிய பொழுது தேவன் ஆண்டவர் அவனோடு யுத்தம் செய்தார். பொழுது விடிகிற நேரம் வந்த உடனே யாக்கோபுக்கு ஒண்ணு தெரிஞ்சிட்டு, இந்த இரவுல என்னோடு இவ்வளவு நேரம் போராடினது யாரு சொல்லுங்க? ஆண்டவர். இந்த ஆண்டவரை சும்மா விட்டுறலாமா சொல்லுங்க? விட்டுறலாமா? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, விட்டுறலாமா? விட்டுறலாமா? ஆண்டவரை விடாத. பிரைஸ் தி லார்ட். அவன் பாருங்க, ஆண்டவரை விடல. என்ன சொன்னா தெரியுமா? அவர் சொல்றாரு, என்னை போக விடு. அவர் சொன்னாரு, விடவே மாட்டேனே, என்னை ஆசீர்வதிக்காமல் உம்மை நான் என்ன செய்ய மாட்டேன். பக்கத்துல கை கொடுத்துடுங்க, விடாத. இன்னைக்கு எதை விடாத? ஆசீர்வாதம் இல்லாம இந்த இடத்தை விட்டு என்ன செய்யாத, ஆலயத்தை விட்டு எந்திக்காத. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்காம நான் என்ன செய்ய மாட்டேன், எந்திக்க. அன்னைக்கு பாருங்க, அன்னாள் அந்த ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு அவள் எழுந்த பொழுது அவளுடைய முகம் வாடி இருக்கவில்லை. கை தட்டுங்க பாப்போம். யாக்கோபே, இந்த தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நீ கண்டுபிடித்தாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது யாப்பேசே, இந்த யாப்பேசி கேட்டிருப்பாரு, நான் ஏன் அந்த துன்பத்தில் இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் கடவுளாய் ஆண்டவரே, மெய்யாகவே எனக்கு ஆசி வழங்கும். கை தட்டுங்க பாப்போம். ஒருவேளை அங்க இருக்கிற தம்பி தங்கச்சி யாராவது சோகத்தோடு வேதனையோடு வாழ்க்கையில நீ எல்லாம் எங்கடா முன்னேற போற, நீங்க எல்லாம் எங்கடா பிழைக்க போற, நீ எல்லாம் எப்படி வாழ போற அப்படின்னு ஒருவேளை உங்க வீட்டுல கேட்கலாம், வெளியே கேட்கலாம், ஒருவேளை நீயே உனக்குள்ள கேட்கலாம், நான் அந்த உலகத்துல ஏன் இருக்கிறேன் அப்படின்னு. உன் வாழ்க்கையை இன்னைக்கு ஆண்டவர் மாற்றுவார். எப்படி மாற்றுவார்? நீ தான் இந்த உலகத்துல ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் இருப்பாய். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நான் வேகமாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். ஆண்டவர் தொடக்க நூல் 32ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து தொடக்க நூல் 32ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பாப்போம். தொடக்க நூல் 32ல 9வது வசனம் படிங்க. யாக்கோபு என் மூதாதையர் ஆபிரகாமின் கடவுளும் என் தந்தை ஈசாக்கின் கடவுளுமான ஆண்டவரே, நீர் என்னை நோக்கி உன் சொந்த நாட்டிற்கும் உன் உறவினரிடமும் நான் உனக்கு நன்மையே புரிவேன் என்று ஆண்டவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க? ஆண்டவர் சொன்னதை அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன சொன்னீரு? உனக்கு நன்மையே புரிவேன் என்று எனக்கு சொன்னீர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவது, பிரியமானவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வைத்து அவரிடத்திலே மன்றாடுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? சொல்லுங்க, நிறைவேறுமா? அந்த வாக்குத்தத்தத்தை அவன் எடுக்கிறான் பாருங்க. ஆண்டவரே நீர் தான் சொன்னீர், உனக்கு நன்மை தருவேன், அந்த நன்மையால என்ன நிரப்புங்கப்பா. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, அவர் 12வது வசனம் சொல்றார், நீர் நான் உனக்கு உறுதியாக நன்மை புரிவேன், உன் வழிமரபை எண்ணெய் முடியாத கடல் மணலை போல என்று வாக்கு தந்துள்ளீர், வாக்களித்துள்ளீர் என்றார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தத்தை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை ஒரு மனிதன் விசுவசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் தந்து அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கைகளை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நான்காவது, பிரியமானவர்களே, ஆண்டவர் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரோடு இருப்பது, அவரோடு நாம் இணைவது, அவருடைய சமூகத்திலே நாம் இந்த உலகத்துல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது நன்மைத்தனம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அது என்னன்னா, நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய
தேவனுடைய அன்பை இந்த உலகத்துக்கு கொண்டு போகணும். பிரைஸ் தி லார்ட். பவுல் சொல்றாரு, நான் ஆண்டவரோடு இருக்கிறது, அவரோடு இருக்கிறது மகிழ்ச்சி, அது எனக்கு நன்மை, உங்களோடு இருக்கிறது நன்மை. ஏன்? இந்த உலகத்துல நீங்க ஒவ்வொருவரும் தான், நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய ராஜ்யத்தை கொண்டு போக முடியும். ஆமென். கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசத்தில் நாம் ஒவ்வொருவரும் சாட்சியாய் மாற வேண்டும். ஆமென். எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்பை கொடுக்கணும். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்க என்ன செய்யணும்? பிறருக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப தம்பியும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவியும், ஒவ்வொரு குடும்ப தலைவனும் ஆண்டவருக்காக வாழணும். நம்ம வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்துல நற்கருணை நாதரை நாம சந்தித்து அவருடைய பிரசன்னத்துல நாம நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்பணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் துன்பப்படுற ஜனங்களுக்கு இயேசுவை கொண்டு போய் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்ம வெளிப்படுத்துகிற அற்புத சாட்சிகளாய் மாறுவது நன்மையின் கருவூலம். ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வெறும் உலக செல்வம் அல்ல, தேவன் கொடுக்கிற நன்மை, அவருடைய ஆசி. நீதிமொழி 10:22 சொல்கிறது, அது உங்களுக்கு துன்பமில்லாத ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துவார். ஆமென். ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார். ஆமென். யாப்பேசை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனுடைய சகோதரர்களை விட உயர்த்தினார். ஆமென். மூன்றாவது, பிரியமானவர்களே, யாக்கோபுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆண்டவரே, நீர் நன்மையை தருவேன்னு சொன்னீரேன்னு சொல்லி அவர் ஆண்டவரை பார்த்து சொன்னார். ஆண்டவர் பாருங்க அந்த யாக்கோபை ஆசீர்வதித்தார். பைபிள் சொல்லுகிறது, யாக்கோபை சொல்றாரு, நான் அந்த ஆற்றை கடக்கும் பொழுது என் கையில இருந்தது ஒரே ஒரு குச்சி தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்னை 2 பரிவாரங்களுக்கு சொந்தமாக மாற்றி விட்டார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது, பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உம்மோடு இந்த உலகத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னை நன்மையாய் மாற்றி அருளும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில பிறருக்கு ஆசீர்வாதம். ஆமென். நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்க உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களிடத்திலே எல்லா நன்மையும் வைத்திருக்கிறார். கேளுங்கள், நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள், உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். ஆமென். கேட்கிற எவனும் தன் இந்த உலகத்தில் உள்ள தந்தை தீயவர்களா இருக்கிறவங்களே நன்மையை கொடுப்பாங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நிறைய நன்மையை தருவார். தருவாரா? 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 கண்டிப்பாக அதை நீங்கள் இன்று பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். இறைவனே ஆராதிக்கின்றோம், ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றோம். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றோம், யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன், யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன், இஸ்ரவேலின் இறைவனே ஆராதிக்கின்றேன், இஸ்ரவேலின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம், இதயம் திறந்து உம்மை ஆராதிக்கின்றோம், இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் திறந்து உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்கள் தேவனாய் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற கடவுளே, நன்மையின் கருவூலங்களை திறக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன், வாழ்வழிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன், வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன், வாழ்வழிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன், வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன், வல்லமையின் இறைவனே
ஒரு எழுந்து நிற்போம். நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்கள். எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நம் கடவுளாய் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். வானம் இவருக்கு சிங்காசனம், பூமி இவருடைய பாதப்படி. இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரங்களும் இவருடைய கையில் இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற பொண்ணு, வெள்ளி, வைரம், வைடூரியம், வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, நிலம், பலம், உங்கள் சரீரம், அவயம், அழகு, அதிகாரம், பதவி எல்லாம் ஆண்டவர் கையில் இருக்கு. ஆனால் மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, இதெல்லாம் நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் உருவாக்கணும் அப்படின்னு மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறான். நான் வேகமாக உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கிறது. வேதத்திலே நெபுகத்நேசர் என்ற ஒரு ராஜா இருந்தார். தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த மனுஷன் ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையில் அப்படி சுத்திக்கிட்டே சொன்னான், இதெல்லாம் என்னுடைய உழைப்பு, என்னுடைய பலன், என்னுடைய திறமைன்னா. ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, வாப்பா, உன் கையில் ஒன்றுமே கிடையாது. நீ என்ன பண்ணுவேன்னா, மாட்டை போல புல்லை மேய்வாய். இந்த உலகத்தில் உன் கையில இருந்து இந்த ராஜ்யத்தை பறித்து நான் வேறொருனுக்கு கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. பாருங்களேன், ஒரு ராஜா பரிதாபமா பைத்தியக்காரனா அலைஞ்சானா. அப்படின்னா அர்த்தம் என்னங்க? அழகாக சாமுவேலின் தாய் அண்ணா 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுவாங்க, ஒருவனை உயர்த்துவது, ஏழையாக்குவது, செல்வந்தனாக்குவது, தாழ்த்துவது எல்லாமே ஆண்டவரே உன் கையில் இருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். உன்னை உயர்த்தணும்னா, உன்னைய செல்வந்தனாக்கணுமா, உன்னுடைய ஆயுசு காலத்தை பெருக்கணுமா, எல்லாமே இவர் கையில் தான் இருக்கு. இந்த உலகத்தில் யார் கையிலையும் கிடையாது, யார் கையிலையும் கிடையாதுப்பா. நீ ரொம்ப இந்த உலகத்தில் அறிவாளியா இருக்கிறதுனால நீ பெரிய ஆள் கிடையாது. ரொம்ப செல்வாக்கு இருக்கிறனால நீ பெரிய ஆள் கிடையாது. நீ ரொம்ப ஞானமா இருக்கிறியா, திறமையா இருக்கிறியா, பெரிய ஆள் கிடையாது. எல்லாத்துக்கும் பெரியவர் இவர் தான். இவர் தாங்க பெரியவர். இவரிடத்துல வந்துரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்ட கேளு, நீ ஏன்ட கேளு மகளே, நீ ஏன்ட கேளு மகனே, நீ ஏன்ட கேளு. நீ ஏன்ட கேட்பாயனால் எல்லா நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்வாய். இன்னைக்கு நன்மைகளை உங்களுக்கு தர வந்திருக்கிறார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களை, வேதனைகளை மாற்றி உங்களை சந்தோஷத்தினால் நிரப்ப வந்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவரை நம்புகிறவன் நலமுடன் வாழ்வான். அவரை நம்பு, இயேசுவை நம்புப்பா. இந்த நற்கருணையிலே வீற்றிருக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர். இயேசுவை நான் நம்புகிறேன். மீண்டும் அதே பல்லவியை பாடுறீங்க. தெரிஞ்சு பாடணுமோ தெரியாம பாடணுமோ, இப்ப பாடும்போது சொல்லுங்க, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்பா. எப்படி ஆராதிக்கிறோம்? நீ எனக்கு கொடுத்த வீடு, நீ எனக்கு கொடுத்த நிலம், நீ கொடுத்த சம்பாத்தியம், நீ கொடுத்த ஆஸ்தி, நீ கொடுத்த உழைப்பு, நீ கொடுத்த பலம், நீ கொடுத்த ஆற்றல், நீ கொடுத்த சரீரம், நீ கொடுத்த கணவன், நீ கொடுத்த மனைவி, நீ கொடுத்த பிள்ளை, எல்லாமே நீ கொடுத்ததுனப்பா. எல்லாவற்றோடும் உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நல்ல கைகள் தட்டி உணர்வோடு பாரு. எல்லாரும் கைகள் தட்டு. கை தட்டுவதனுடைய அடையாளம் என்ன? ஆண்டவருக்கு புகழ் செலுத்துகிறோம். கையை தட்டி நல்ல கை தட்டு பிள்ளைகளை. எல்லாரும் பலத்தோடு தட்டுங்க கையை. ஆமென். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து. உம்மை நான் ஆராதிக்கின்றேன். மீண்டும் பாடுங்க. இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் தேவனை, ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன்.
ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றோம். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றோம். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றோம். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றோம். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றோம். இஸ்ரவேலின் இறைவனே ஆராதிக்கின்றோம். இஸ்ரவேலின் இறைவனே ஆராதிக்கின்றோம். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிலே உம்மை ஆராதிக்கின்றோம். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். இதயம் இனிலே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றோம். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றோம். ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். ஆண்டவரை உற்று பாருங்கள். பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் உனக்கு நன்மைகளை தருகிற தெய்வமாக, நன்மைகளையே உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற கடவுளாக வந்திருக்கிறார். இவருக்கு எப்போதும் நம் மீது அக்கறை உண்டு. நமக்கு நல்லதை மட்டுமே அவர் வைத்திருக்கிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நம்மை ஆசீர்வதிப்பது இவருக்கு விருப்பம். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க சுகமா இருக்கணும், நீங்க வளமா இருக்கணும், நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், நீங்க இந்த உலகத்துல எல்லா கண்களுக்கு முன்பாகவும் மேன்மை உள்ளவர்களாக. அதனாலதான் இணை சட்டம் 28ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நீ உயர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். என் பிள்ளை உயரணும், நீ வாளா இருக்க கூடாது, தலையாகணும், கீழா இருக்க கூடாது, மேலாகணும். இதைத்தான் இவர் விருப்பமாக வைத்திருக்கிறார். நீங்க ஒருவேளை கஷ்டத்தின் மத்தியில வந்திருக்கலாம், வேதனையின் மத்தியில வந்திருக்கலாம், துயரத்தின் மத்தியில வந்திருக்கலாம், நீங்கள் அவமானத்தின் மத்தியில வந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை என் நன்மைகளால் நிரப்பும், என்னை என் நன்மைகளால் நிரப்பும். திருப்பாடல் ஆசிரியர் சங்கீதம் 23:6 சொல்கிறார், முத நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். உன்னுடைய நன்மையும் கிருபை என்னை பின்தொடரும். அந்த நன்மை உன்னை தொடர்கிறது. உன் நன்மைகளால் நலன்களால் உங்களை என்னை அவர் ஆசீர்வதிக்கிறார். கைகளை உயர்த்துங்க, வாயை தரங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இது உங்களுடைய நேரம். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் கண்ணீரை தொடங்க, என் வியாதிகள் எல்லாம் நீக்குங்க. ஒப்பு கொடுங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு நன்மைகளை தருகிறார். இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்து ஒன்றுமில்லை என்று சொன்ன சீமோனுடைய படகை நன்மையால் நிரப்பியவர் உங்கள் வாழ்க்கையில நன்மையை தருவார். ஆண்டவரே அடியானின் நலத்தை உறுதிப்படுத்தும். உனக்கென்று வைத்திருக்கிற நன்மையை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். இந்த உலகத்திலே, இந்த குடும்பத்திலே, உறவுகளில் எல்லார் மத்தியிலும் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் அவர் உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கலங்காதீர்கள், திகையாதீர்கள், பயப்படாதீங்க. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. பாடுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. கைகளை உயர்த்துவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசு ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குபவரே, என் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், தேவைகள் ஒவ்வொன்றையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். என் வியாதி வருத்தங்கள், என் பலவீனங்கள் அனைத்தையும் உம்மிடம் தருகிறேன். ஆண்டவரே,
எந்த சூழ்நிலைகள் என்னை வாட்டி வதைக்கிறதோ, என்னுடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் சுமந்து கொண்டு இருக்கிறேனோ அவை அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். என் விண்ணப்பத்திற்கு பதில் அளிப்பவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எனக்காக நீர் வைத்திருக்கிற நன்மையின் கருவூலங்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுவோம், 2 கைகளை விரித்துக் கொள்வோம், ஆண்டவர் நோக்கி நம்முடைய உள்ளத்தை திறப்போம். நம்ம ஜெபம் பண்ற நேரம் பிரியமானவர்களே, யாப்பேசு ஜெபித்தார்னு அப்படியே ஏதோ கதை கட்ட மாதிரி போறதுக்கு இல்ல. யாப்பேசு ஜெபித்தார். ஆண்டவர் சொல்ற பைபிள் வசனம் அழகா சொல்லுது, அவன் கேட்டதை ஆண்டவர் கொடுத்தார். கை தட்டுங்க பாப்போம். அவன் என்ன கேட்டாரோ அதை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தாராம். இன்னைக்கு மகளே மகனே, ஒருவேளை வாலிப பிள்ளைங்க மனசுல நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கையில மாற்றத்தை தாங்க. இயேசு நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எல்லா நன்மையும் தர விரும்புகிறார். இப்பொழுது தேவ வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ. பாடுங்க. என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ. பிரியமானவர்களே, இதோ இப்பொழுது நம் ஆண்டவருடைய இரக்கம் நம் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. நாம் உணர்வோம். ஆண்டவர் அநேகரை தொடுகிறார். இதய நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். பைல்ஸ் வியாதி, மூல வியாதியினால் பாதிக்கப்பட்ட 2 பேரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். 2 முட்டு பகுதியிலையும் வீக்கத்தினால் நடக்க முடியாம அவதிப்படுகிற ஒருவரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டியை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். தைராய்டு வியாதியிலிருந்து ஆண்டவர் ஒருவருக்கு சுகம் கொடுக்கிறார். திடீரென்று தலை சுற்றி கீழே விழுந்து வலிப்பு வருகிற ஒருவருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். பல நேரங்களிலே தலையில தீராத வலியும் வேதனையும் நான் பாதிக்கப்பட்டு ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக துன்புறுகிற ஒரு சகோதரியை ஆண்டவர் இப்பொழுது குணப்படுத்துகிறார். ஒரு பணம் வாங்குதல் கொடுத்தல்ல பிரச்சனையாகி அந்த சூழ்நிலையிலிருந்து வாழ்க்கையில யாரோ என்னமோ பண்ணிட்டாங்கன்னு நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம், அவர்களுக்குள்ளாக யாரோ எனக்கு பில்லி சூன்யம் வைத்துட்டாங்க, மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, ஐயோ எங்க குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிற ஒருடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை ஆண்டவர் நிர்மூலமாக்கி அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். தேவ வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு 17 வயதுள்ள ஒரு அருமையான மகளுக்குள்ள சாகணும்னு ஒரு தற்கொலை எண்ணத்தின் ஆவி உனக்குள்ளாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த நேரத்தில் உனக்குள்ள இருந்த அந்த ஆவியை வெளியே அகற்றுகிறார். அவருடைய வல்லமை உனக்குள் இறங்குகிறது. உனக்குள் இருக்கிற தற்கொலை எண்ணங்களை ஆண்டவர் நிர்மூலமாக்கி ஒரு புதிய வல்லமை உனக்குள் ஊற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குகிறது. வேலை வாய்ப்புகளுக்காக உயர்ந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு 17 குடும்பங்களுக்கு ஆண்டவர் அதனுடைய நன்மைத்தனத்தின் பாதைகளை திறந்து அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நேரத்தில் எப்போதுமே எந்த சூழ்நிலையுமே வாழ்க்கையில சமாதானம் இல்ல, கணவன் மனைவிகள கொஞ்சம் கூட சமாதானம் இல்லாம ஒரு 7 குடும்பங்கள் டெய்லி பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரை கணவரை தொடுங்க, என் மனைவியை தொடுங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து இந்த நாளிலிருந்து உங்க வீட்டுல ஒரு நல்ல சமாதானத்தை, நல்ல மகிழ்ச்சியின் பாதைகளை ஆண்டவர் திறந்து ஆசீர்வதிக்கிறார். திருமண தடையால் பாதிக்கப்பட்ட ஒரு 2 பிள்ளைகளுக்கு ஆண்டவர் திருமணத்தின் தடைகளை அகற்றி திருமண காரியங்களை வாய்க்க செய்கிறார். குழந்தை பாக்கியத்துக்காய் ஜெபிக்கிற ஒரு மகளுக்கு ஆண்டவர் இந்த வருஷத்திலேயே அந்த நன்மை தரத்தை நீ கர்ப்பத்தில் சுமப்பாய் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் முதுகு வலியினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரர், அவர் முதுகு வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். விபத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை ஆண்டவருடைய நாமத்தினால் இப்பொழுது சுகம் அடைந்து கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. பல நேரங்கள்ல எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு நீ யாருமே இல்லையே
சொல்கிற ஒரு 23 பேருடைய மனதில் இருக்கிற தனிமை உணர்வுகளை ஆண்டவர் மாற்றுகிறார். உங்களுக்கு இயேசு ஆண்டவர் ஒரு புதிய பலத்தையும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற அவருடைய வல்லமையும் உறுதிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்க. வாலிப பிள்ளைகள் கூப்பிடுங்க. தம்பி கூப்பிடு, தங்கச்சி கூப்பிடு. இயேசுவின் நாமத்தில் அவனுக்கு அற்புதம் நடக்கிற நேரம். மனத்தை பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாருமாக திருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக மனித இனத்தின் மீட்பின் நிறைவேற்றினீரே. இவ்வாறு கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தத்தின் அருளாடையாளங்கள் வழியாக நம்பிக்கையுடன் அறிக்கையிடும் நாங்கள் உமது மீட்பு பலனை இடையராது கண்டுணர வரத்தை எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யணும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லோரும் 2 கைகளை உயர்த்துவோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நோக்கி கேட்போம். ஏசப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். எங்களுடைய திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவிகளை ஆசீர்வதியும். எங்கள் நாட்டை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் மக்களை ஆசீர்வதியும். எல்லோரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். 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 ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும்.